வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பனங்கிழங்கின் மருத்துவ நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். கிராமங்கள் வழியே பயணம் செய்யும்போது பனங்கிழங்கை நம்ம பார்க்காம போக முடியாது. குறிப்பாக ஜனவரி மாதத்தில் ஆரம்பித்து மார்ச் மாதம் வரைக்கும், ஸோ இந்த குறிப்பிட்ட சீசன் வரைக்கும் தான் பனங்கிழங்குக்கான சீசன். பனங்காயை மண்ணில் புதைத்து அது குருத்தாக வளர தொடங்கும் போது பிடுங்கிடுவாங்க. அந்த மாதிரி பிடுங்கப்படக்கூடிய பனை மரத்தினுடைய வேர்களை தான் பனங்கிழங்காக நம்ம சாப்பிட்றோம். இந்த பனங்கிழங்குகள் வெறும் சுவையை மட்டும் தருவதல்ல, எண்ணற்ற மருத்துவ நன்மைகளையும் உள்ளடக்கியிருக்கு. ஸோ அந்த மருத்துவ நன்மைகள்லாம் என்னென்ன, அந்த மருத்துவன்மைகளுக்கு காரணமான ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நார் சத்து நிறைந்தது பனங்கிழங்கு. பனங்கிழங்கு நார் சத்துக்கு மூல ஆதாரமாக இருக்குது. குடல் அழற்சி, வயிற்று மந்தம், மலச்சிக்கல், செரிமானமின்மை போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் பனங்கிழங்கு சிறந்த உணவாக இருக்கும். ஸோ அப்போது நார் சத்து நமக்கு நிறைஞ்சிருக்கு அப்படின்னாலே நமக்கு எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையோ மலச்சிக்கல் பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழலாம். அதுக்காக நம்ம பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். பனங்கிழங்கில் கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்கிறதால தசை வளர்ச்சி, எலும்பு வளர்ச்சியெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ குறிப்பாக தசை வளர்ச்சிக்கும் தசைகள் வலுப்பெறுவதற்கும் உடல் வலிமை பெறுவதற்கும் பனங்கிழங்கு மிகவும் நல்லது. எலும்புகளினுடைய உறுதித்தன்மைக்கும் பற்களினுடைய ஆரோக்கியத்திற்கும் பனங்கிழங்குல தக்க பலன்கள் கிடைக்கும். இதனால வயதான காலத்தில் ஏற்படக்கூடிய எலும்பு தொடர்பான பிரச்சனைகள், எலும்பு புரை, எலும்பு மஜ்ஜை, மூட்டு வளர்ச்சி போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுகிறது. குறிப்பாக 40 வயசுக்கு அப்புறம் கூட எலும்புகளை பலமாக வைத்துக் கொள்வதால் ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம் போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழலாம். பற்கள் நமக்கு ஆடுவது, ஈறுகளை ரத்தம் கசிவது, ஈறுகளை ரத்தம் கசிவதால் பற்கள் விடக்கூடிய அபாயம் என எதுவுமே இல்லாமல் பற்களினுடைய ஆரோக்கியத்திற்கும் கால்சியம் சத்து முக்கியம் அப்படின்றதால ஸோ அதுக்கும் பனங்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். தசை வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் உடலும் வலுப்பெறும். தசைகள் நன்றாக சுருங்கி விரியக்கூடிய இயல்பு தன்மை கொண்டிருக்கும். இதுக்கெல்லாம் பனங்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது பனங்கிழங்கு அப்படின்றதால சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பனங்கிழங்கு கொடுக்கலாம். உணவில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் ரத்தத்தில் குளுக்கோஸுடைய அளவில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து கிளைசமிக் இண்டெக்ஸை கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில் பனங்கிழங்குல குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதால மெதுவாக பனங்கிழங்கு செரிமானம் செய்ய ஆரம்பிக்கப்பட்டு குளுக்கோஸோட அளவையும் நம்மளுடைய ரத்தத்தை மெதுவாக தான் உயர்த்தும். அப்போ ஒரே அடியாக உயர்த்திடாது. எனவே இது ரத்த சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்த உணவாக பனங்கிழங்கு கருதப்படுகிறது. பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு பனங்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ குறிப்பாக பனங்கிழங்கு சாப்பிடும்போது அவங்க ரத்த சோகை பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். ரத்தம் சார்ந்த இந்த ரத்த சர்க்கரை பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். புரோட்டீன் நிறைந்தது பனங்கிழங்கு. உடல் செல்களுக்கு புரோட்டீன் மிகவும் அவசியம். அதே சமயம் என்சைம், ஹார்மோன்கள் போன்ற உடலில் முக்கிய கெமிக்கல்களை உற்பத்தி செய்வதற்கு புரோட்டீன் அவசியம். அப்படின்றதால உங்களுக்கு புரோட்டீன் பற்றாக்குறை இருந்ததுன்னா நீங்கள் பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளும் போது பனங்கிழங்கு புரோட்டீனுக்கான சிறந்த ஆதாரமாக இருக்கிறதால புரோட்டீன் தேவையை உங்களுக்கு பூர்த்தி செய்யும். அதன் மூலமாக உடல் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். பனங்கிழங்கு உணவு செரிமானத்திற்கு தேவைப்படக்கூடிய என்சைமை உற்பத்தி செய்வதால் செரிமானம் எப்போதுமே சீராக இருக்கும். அதோடு உணவினுடைய ஊட்டச்சத்து உறிஞ்சுதலுமே மிக வேகமாக நடக்கும். செரிமானம் நன்றாக நடக்கும், ஊட்டச்சத்து உறிஞ்சப்படும், வயிற்றில் உணவுகள் தங்காது. இதனால் சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அஜீரணம், வயிற்று பொறுமல், வாயு பிரச்சனை என எதுவுமே இல்லாமல் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்வதற்கு பனங்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். உங்களுடைய மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணும் பனங்கிழங்கு. அதாவது வளர்ச்சிதை மாற்றத்தை பனங்கிழங்கு அதிகரிக்கும். பனங்கிழங்கில் இருக்கக்கூடிய புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதச்சத்து ஒட்டுமொத்த உடல் இயக்கத்திற்குமே அத்தியாவசியமான தேவையாக இருக்கு. அதாவது உடலில் இருக்கக்கூடிய செல்களை பராமரிக்கிறது, உறுப்புகளை பழுது நீக்கம் செய்வது, சருமத்தை புத்துணர்ச்சி ஆக்குவது, எலும்பு வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது, தசை வளர்ச்சியை மேம்படுத்துவது என அனைத்தையுமே செய்வதற்கு புரோட்டீன் முக்கிய பங்காற்றுது. அந்த புரோட்டீன் பனங்கிழங்குகள் நிறைவாக இருக்கிறதால வளர்ச்சிதை மாற்றத்தில் உங்களுக்கு எந்த இடையூறும் இருக்கிறது கிடையாது. உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு பனங்கிழங்கு இந்த வகையில் உதவிகரமாக இருக்கும். இரத்த ஓட்டத்தை பனங்கிழங்கு அதிகரிக்கிறது. உங்களுக்கு அனிமியா என்று சொல்லக்கூடிய இரத்த சோகை இருக்குது அப்படின்னா இரும்புச்சத்து குறைபாடு இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ இரும்புச்சத்து குறைபாடு இருக்குது அப்படின்னா பனங்கிழங்கு உங்களுக்கான ஒரு சிறந்த உணவாக இருக்கும். இரும்புச்சத்து குறைபாட்டால் ஏற்படக்கூடிய உடல் சோர்வு, கவனமின்மை, குமட்டல், தலைவலி மற்றும் வயிற்று தொந்தரவுகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது அத்தனைக்குமே பனங்கிழங்குல உங்களுக்கு பலன் கிடைக்கும். பனங்கிழங்கு இரத்த சிகப்பு அணுக்களை பராமரித்து உடலுக்கு தேவையான இரும்புச்சத்து அளிக்கும். இதனால் உடலில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். இதனால் உறுப்புகளுக்கு தேவையான ஆக்சிஜனும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போது இரத்த சிகப்பணுக்கள் உங்களுக்கு முறையான அளவில் பராமரிக்கப்படும், இரும்பு சத்து கிடைக்கிறதால அதனால் இரத்த புரதமான ஹீமோகுளோபினும் உடல்
இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்குமே உங்களுக்கு ஆக்சிஜனை வந்து கடத்தி செல்லும். ஸோ நீங்கள் வந்து சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. உடல் எடையை வந்து எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சில உணவுகள் மட்டுமே அதிக ஊட்டச்சத்தும் குறைவான கலோரிகளையும் கொண்டிருக்கும். அப்போது உடல் எடையை வந்து குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அதே சமயம் கலோரிகள் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தான் எடுத்துக்கணும். ஏன்னா கலோரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடும்போது உடல் எடை குறைவதற்கு பதிலாக அதிகரித்து கொண்டே போகும். ஸோ அப்போ அந்த வகையில் பனங்கிழங்கு எடுத்துக்கோங்க. இதில் குறைந்த கலோரி இருக்குது, அதிக ஊட்டச்சத்து இருக்குது. எனவே நீங்கள் உடல் எடையை குறைக்கக்கூடிய முயற்சியில் இருக்கீங்க அப்படின்னா பனங்கிழங்கு நல்ல ஒரு டயட் ஃபுட்டாக உங்களுக்கு இருக்கும். ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவு இந்த பனங்கிழங்கு அப்படின்றதால இந்த நார் சத்து உங்களை நீண்ட நேரம் பசி இல்லாமல் உங்களை எப்போதுமே வந்து கண்ட்ரோலாக வச்சுருக்கும், பசியை வந்து கண்ட்ரோலாக வச்சுருக்கும். ஸோ அப்போ நீ வந்து உங்களுக்கு நிறைவான ஒரு ஃபீலை உங்களுக்கு தரும். ஸோ அதனால் தேவையற்ற கிரேவிஸை நீங்கள் தவிர்ப்பீங்க. அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு உங்களுடைய உடல் எடை இன்னும் வெயிட் போடாமல் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு பனங்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். அப்புறம் பனங்கிழங்கில் இருக்கக்கூடிய நார் சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கொழுப்புகள் அந்த கொலஸ்ட்ரால்களை வந்து கரைத்து உங்களுடைய உடலுக்கு எனர்ஜியாக ஆற்றலாக மாற்றி தரும். அப்போது உடல் எடையை குறைக்கிறதுக்கு பனங்கிழங்கு உறுதுணையாக இருக்கும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். பனங்கிழங்கு ஒமேகா 3 கொழுப்பு அமிலத்திற்கு சிறந்த மூலமாக இருக்கிறதால நல்ல கொலஸ்ட்ராலை மட்டும்தான் நமக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு உணவாக பனங்கிழங்கு இருக்குது. இதனால் கெட்ட கொலஸ்ட்ராலினுடைய அளவு உங்களுடைய ரத்த நாளங்களிலிருந்து கணிசமான அளவில் குறைக்கப்படும். அதனால் ரத்த நாளங்கள் மிக சிறப்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புறதால எந்த விதமான பிரச்சனையுமே நமக்கு இதயம் பிரச்சனை இருக்காது. ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருந்தாலே நோய் அலர்ச்சி பிரச்சனைகளுக்கெல்லாம் அது பலன் தரும். எனவே இயற்கையான முறையில் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு பனங்கிழங்கு சிறந்ததாக இருக்கு. பொட்டாசியம் தேவையையும் பனங்கிழங்கு பூர்த்தி செய்வதால இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படக்கூடிய பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், இரத்த அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு வந்து இருக்காது. ஸோ இதனால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற இதயம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வராமல் தடுப்பதற்கு பனங்கிழங்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஸோ குறிப்பாக வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம அதிகப்படுத்திக் கொள்வதற்கு பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது பனங்கிழங்கு நல்ல பலன் தருது. விட்டமின் சி எனும் உயிர் சத்து பனங்கிழங்கில் நிறைந்திருக்கிறதால நம்மளுடைய இம்யூன் பவரை பனங்கிழங்கு நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ ரத்த வெள்ளையணுக்களை முறையான அளவில் பராமரிக்குது. விட்டமின் ஏ என்னும் சத்து வந்து பனங்கிழங்கு இருக்கிறதால ஆன்டி ஆக்சிடென்ட்டாக கிடைக்க செய்யுது. எனவே நோயை வந்து எதிர்த்து போராடக்கூடிய தன்மை கிடைக்கும். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு வேணும் அப்படின்னா பனங்கிழங்கு தாராளமாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே இதன் மூலமாக நீங்கள் குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் வராமல் தடுக்கலாம். புற்றுநோயை தடுக்கிறது பனங்கிழங்கு. இயற்கையான முறையில் ஆன்டி ஆக்சிடென்ட்டை அள்ளித்தரக்கூடிய பனங்கிழங்கு புற்றுநோய் செல்களுக்கு எதிராகவும் போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கு. விட்டமின் சி எனும் உயிர் சத்து, விட்டமின் ஏ, அமினோ அமிலங்கள், புரோட்டீன் என அனைத்துமே ஒரு சேர கிடைக்கிறது. புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுப்பதற்கு பனங்கிழங்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய காரணத்தால் தான். ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிடமிருந்து விடுபடுவதற்கு, புற்றுநோய் எதிர்த்து போராடக்கூடிய தன்மை பெற்று ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.